நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த வருடத்தோட காரடியான் நோன்பு என்ன தேதியில் என்ன கிழமையில் வருதுன்னு பார்க்கலாமா? வாங்க. அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போது தான் இந்த போன்ற ஆன்மீக வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைத்து விதமான மங்களங்களையும் தரக்கூடிய விரதம் காரடியான் நோன்பு. தங்களின் கணவரின் ஆயுள் நீடிக்க, தங்களின் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய, வீட்டில் சுபிட்சம் ஏற்பட, இழந்தவை அனைத்தும் பெறுவதற்காக திருமணமான பெண்கள் கடைபிடிக்கும் அற்புதமான விரதம் காரடியான் நோன்பு. 2025ஆம் ஆண்டில் எப்போது வருகிறது? இந்த நாளில் எப்படி விரதம் இருந்து எப்படி வழிபட வேண்டும்? எப்போது விரதத்தை துவங்கி எந்த சமயத்தில் நிறைவு செய்ய வேண்டும்? தாலி சரடு மாற்றிக்கொள்ள நல்ல நேரம் எது என்பதை பற்றி நம்ம பார்க்கலாமா? மாசி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று காரடியான் நோன்பு. திருமணமான பெண்கள் தங்களின் தாலி பாக்கியம் நிலைக்க வேண்டும் என்பதற்காக இருக்கும் மிக அற்புதமான நோன்பு. தங்களின் கணவர் நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும், குடும்பத்தில் செல்வம் பெருக வேண்டும் என வேண்டிக் கொண்டு பெண்கள் விரதம் இருக்கும் நாள். இதை சாவித்திரி நோன்பு விரதம் என்று சொல்லுவாங்க. இந்த நோன்பு பொதுவாக மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் துவங்கும் நாளன்று கடைபிடிக்கப்படும். தமிழகம் மட்டுமின்றி இந்தியா மாநிலங்களில் சிலவற்றிலும், அமெரிக்கா, கனடா, தென் அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா போன்ற சில நாடுகளிலும் பெண்கள் இந்த நோன்பை கடைபிடிப்பது உண்டு. சக்தியவான் சாவித்திரி கதை அனைவருக்கும் தெரியும். யமதர்மராஜாரிடம் இருந்து தன்னுடைய கணவரை மீட்டு வரும் அளவிற்கு சாவித்திரிக்கு ஆற்றலை அளித்த விரதம். காட்டில் இருக்கும்போது தன்னுடைய கணவரின் நீண்ட ஆயுளுக்காக அன்னை பராசக்தியிடம் வேண்டி சாவித்திரி இருந்த நோம்பிய காரடியான் நோன்பு அல்லது சாவித்திரி விரத நோன்பு என நம்ம சொல்கிறோம். விரதம் இருந்த நாட்களில் சாவித்திரி காட்டில் கிடைத்த பொருட்களை வைத்து கார அடை செய்து அம்பிகைக்கு நைவேத்தியமாக படைத்து வழிபட்டாள். இதனாலேயே இன்றும் காரடையாய் படைத்து வழிபடும் வழக்கம் உள்ளது. இந்த ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காரடியான் நோன்பு கடைபிடிக்கப்பட உள்ளது. மார்ச் 15ஆம் தேதி பங்குனி மாதம் துவங்க உள்ளதால் மார்ச் 14ஆம் தேதி காரடியான் நோன்பு கடைபிடிக்க உள்ளது. இந்த நாளில் திருமணமான பெண்கள் தங்களின் நீண்ட ஆயுளுக்காக வேண்டிக் கொண்டு தாலி சரடு மாற்றிக்கொள்வார்கள். திருமணமாகாத பெண்கள் நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும், மனதிற்கு பிடித்தவரை கணவராக அமைய வேண்டும், சக்தியவான் சாவித்திரியைப் போல நீண்ட காலம் இணைப்பிரியாத வாழ வேண்டும் என கைகளில் மஞ்சள் நீர கயிறை கட்டி வேண்டிக் கொண்டு விரதம் இருப்பார்கள். காரடியான் நோன்பு காலை சூரிய உதயம் துவங்கி மாலை சூரிய அஸ்தமனம் வரை கடைபிடிக்க வேண்டிய விரதம். மார்ச் 14ஆம் தேதி அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சூரிய உதயம் நேரமான காலை 6:40 மணிக்கு விரதத்தை துவங்கிவிட வேண்டும். அதேபோல் மாலை சூரிய அஸ்தமான நேரமான 6:31 வரை விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். அதனால் நோன்பு முகூர்த்தமான மாலை 5:30 மணிக்கு மேல் 6 மணிக்குள்ளாக நோன்பு சரடு அல்லது தாலி சரடு மாற்றிக்கொண்டு பூஜை செய்து வேண்டிக் கொள்ளலாம். மார்ச் 14ஆம் தேதி பௌர்ணமியுடன் கிரகணமும் சேர்ந்து வருவதால் கிரகண நேரம் முடிந்ததும் வழிபாட்டினை செய்வது சிறப்பு. அன்னை கௌரியை மனதார நினைத்து வழிபட்டு காரடை மற்றும் இனிப்பு அடை நைவேத்தியமாக படைக்க வேண்டும். அதே போல யமதர்மராஜாவின் அருளை பெற சாவித்திரியை போல் உருகாத வெண்ணெயை படைத்து வழிபட வேண்டும். தாலி சரடில் 2 பூக்களை கட்டி அம்பிகையின் பாதத்தில் வைத்து பூஜை செய்து பிறகு கட்டி கொள்ளலாம். விரதம் இருக்கும் பெண்கள் அம்பிகைக்கு படைத்த கார அடையை சாப்பிட்டு மாலையில் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கணவர் வீட்டில் இருந்தால் அவரது கைகளால் தாலி சரடினை கட்டி கொள்ளலாம் அல்லது மூத்த சுமங்கலிகளில் கைகளால் தாலி சரடு மாற்றிக்கொள்ளலாம். விரதம் இருக்கலாம்.